சார், இந்த இடைத்தரகர்கள் மூலமாக கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர், வேளாண் இணை இயக்குனர், அப்புறம் சிவில் சப்ளைஸ்னுடைய மண்டல பதிவாளர், இவங்க மூலமாகத்தான், இந்த மண்டல மேலாளர், இவங்க மூலமாகத்தான் இந்த கொள்முதல் நடக்கணும்னு ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. இது சம்பந்தமா எந்த தவறான செய்திகள் பரப்பினாலும், உண்மைக்கு மாறான தகவல்கள் பரப்பினாலும் நாங்க நடவடிக்கை எடுப்போங்கிற எச்சரிக்கையும் தமிழ்நாடு அரசாங்கத்தால் விடுக்கப்பட்டிருக்கு. அதையும் மீறிதான் இன்னைக்கு பிஎம்கேனுடைய தலைவர் இப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. சார், இந்த கொள்முதல்ல ஏதாவது தவறுகள் நடக்குதுங்களா சார்? பாண்டியன் சார். கொள்முதல் திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் தொடர்ந்து இந்த பொங்கல் பரிசு வழங்குவதில் மிகப்பெரிய குளறுபடியும் முறைகேடுகளும் ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதை இல்லைன்னா மறக்க முடியாது. 2022 முதல் பொங்கல் பரிசு இவங்க ஆட்சிக்கு கொடுக்க போற போது இங்க உள்நாட்டு உற்பத்தி செய்கிற விவசாயிகளுடைய இந்த உணவுப் பொருட்களையே கொள்முதல் செய்வதை கைவிட்டுட்டாங்க. வெள்ளம் வரைக்கும் பீகார்ல போய் கொள்முதல் பண்ணாங்க. கார்பரேட் கிட்ட கொள்முதல் பண்ணி கொண்டாந்து கொடுத்தாங்க. அப்புறம் அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அப்பயும் இதே போலதான் மிரட்டெல்லாம் விட்டாங்க. உண்மைக்கு புறம்பா சொல்றாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் ஆதாரத்தோடு ஏற்றுக்கொண்டு அவங்களே சில பேரை நடவடிக்கைலாம் எடுத்தாங்க. இது தொடர். குறிப்பா அந்த பொங்கல் பரிசு வழங்குவதோட அடிப்படை நோக்கம் ஏதோ அரசாங்கம் இலவசமா வெள்ளம் கொடுத்து அரிசி கொடுத்தாதான் பொங்கல் வைப்போம் அப்படிங்கிற நோக்கம் அல்ல. விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு ஒரு கட்டுப்படியான விலை கொடுத்து அதை விற்பனை செய்வதற்காக உத்தரவாதம். இது உழவர் திருநாள், பொங்கல் திருநாள். எனவே உழவர்களுடைய பயிர்களுக்கு ஒரு உத்தரவாதமான விலை கொடுக்க வேண்டும், ஒரு சந்தை வச்சு ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படை நோக்கோடு தான் இதை முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டிருந்தார். அவர்கள் தான் இதற்கு முழு கரும்பு கொடுக்க வேண்டும் என்கிற முடிவெல்லாம் எடுத்தார்கள். இடைக்காலத்தில் அது அரை கரும்பானது. திமுக ஆட்சி காலத்தில் திரும்பொழுது கரும்பே நாங்க கொடுக்க மாட்டோம், நாங்க கரும்பை கொடுத்தா நீங்க அரைக்கரும்பு முழு கரும்புங்கிறீங்க, அதனால நாங்க எதை சொன்னாலும் குறை சொல்றீங்க அப்படின்னு நாங்க கரும்பை நிறுத்திட்டோம் அப்படின்லாம் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் கொச்சப்படுத்தப்பட்டு. இப்ப இன்னைக்கு கூட நீங்க இந்த பொங்கலுக்கு 2500 கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு கூட இந்த கேள்விக்கு பதிலளிக்கிற போது சட்டமன்றத்திலே கூட இது தேர்தல் காலம் இல்ல, தேர்தல் வர்ற போது பாத்துக்கலாம் சொல்றாங்க. அதாவது ரொம்ப மக்களை எள்ளி நகையாடுற நடவடிக்கைகள் சட்டமன்றத்திலேயே நிறைவேறும். இது எந்த அடிப்படையில சொல்லப்படுது அப்படிங்கறதெல்லாம் மிகுந்த வேதனையா இருக்கு. ஏன்னா உற்பத்தி செலவு, ஒரு கரும்பு உற்பத்தி செய்யணும்னா 15 ரூபாய்க்கு கூடுதலான செலவு செய்ய வேண்டியிருக்கு ஒரு கரும்பை உற்பத்தி செய்து சந்தைக்கு கொண்டு வரணும்னாலே. அப்ப இப்ப அரசாங்கம் ஒரு கரும்போட விலை 35 தீர்மானிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இப்ப சில மாவட்டங்கள்ல 22 இருந்து 26 வரைக்கும் கொள்முதல் பண்றதா சொல்றாங்க. ஒரு சில மாவட்டங்கள்ல 15 ரூபாய்க்கு கூட பேரம் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. ஒரு சில இடங்கள்ல இருந்து வர்ற தகவல் அதிர்ச்சி அளிக்குது. 1000க்கு 100 கரும்பு இலவசமா கொடுப்பாங்க. அப்ப 10% கரும்பு இலவசமா கொடுத்தாதான் நாங்க எடுப்போங்கிறாங்க. அப்ப இதை யாரு கொள்முதல் பண்றா? ஆனா எல்லா நடவடிக்கையும் கொண்டு வந்ததா சொல்றாங்க. நான் ஒரு அதிகாரி பேசினேன். நாங்க 22 இருந்து கரும்போட தகுதிக்கு ஏற்ப 26 ரூபாய் வரைக்கும் கொள்முதல் செய்யணும், அது ஆன்லைன்லயே பண பரிவர்த்தனை செய்யறோம்னு சொல்றாங்க. மற்ற மாவட்டங்கள்ல இருந்து வர்ற செய்திகளை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையும் இருக்கு. இப்ப திருவாரூர் மாவட்டத்திற்குள்ள இந்த முறையில கொள்முதல் செய்ததா தகவல் வருது. ஆனா அதே பத்திரிகை செய்தியில பல இடங்கள்ல முரண்பாடு நடந்தது இன்னைக்கு செய்தியும் வந்திருக்கு. அப்ப பத்திரிகையில வர்ற செய்தி ஆதாரம் இல்லாம வருதா? அரசாங்கம் ஒரு பிரச்சனை விவசாயிகிட்ட பலதரப்பட்ட விவசாயத்திலிருந்து பல மாவட்டங்கள்ல இருந்து ஒரு பெரிய திட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இந்த கரும்பு கொள்முதல் செய்யணும், வெள்ளம் கொள்முதல் செய்யணும், அரிசி கொள்முதல் செய்யணும், இதை விவசாயிகளுக்கு வழங்கணும் அப்படின்னு ஒரு நெருக்கடி வர்ற போது அதுக்கான குழுக்கள் அமைக்கப்பட்ட போது அந்த குழுக்கள் நேரடியா ஆய்வு செய்து இந்த விலையை தீர்மானித்து வாங்குறதுல என்ன திறமை இருக்கு? அதை கண்காணிப்பு அலுவலர்கள் கண்காணிக்கிறது திறமை இருக்கு. அப்ப அரசாங்கம் நிர்வாக ரீதியாவே செயல்பாட்டில் இருக்கிற முடக்கம் தான் என்ன இன்னைக்கு போராட்ட களமாக மாறிடுச்சு. எதுக்கு போராடுறது? கரும்புக்கு 1000க்கு 100 குடுன்னு எழுத்து போராடுறதா? இல்ல எனக்கு அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற விலையை குடுன்னு போராடுறதா? இல்ல விலையை நிர்ணயிக்கிற அரசாங்கம் உரிய தொகையை குடுன்னு போராடுறதா? இல்ல கரும்பே குடுன்னு போராடுறதா? இப்ப கரும்புக்கு பொங்கலுக்கான உதவி தொகையை கொடுங்கன்னா இவங்க மகளிர் தொகையை கொண்டு வந்து 15, 14ஆம் தேதி விடுவிக்கப்பட்ட பணத்தை 10ஆம் தேதி விடுவிக்கிறாங்க. யாரை ஏமாத்துறது? இப்ப கடைசியில சுத்தி வளர்த்து கேட்கப்படுறப்ப நிதி சுமைங்கிறதுனால எங்களால பணத்தை கொடுக்க முடியலன்றாங்க. நிதி சுமைங்கிறதுனால எதை இவங்க குறைக்கிறாங்க? அரசாங்கத்தோட நிர்வாக செலவு குறைக்கிறாங்களா? இல்ல அரசாங்க அமைச்சர்கள் அவங்களுடைய நிர்வாக செலவு குறைக்கிறாங்களா? என்ன அடிப்படையில் நீங்க நான் கேட்கிறேன், நீங்க விவசாயிகளுக்கு ஏழை எளிய பகுதி மக்களுக்கு கொடுக்கணும்னா மட்டும் உங்களுக்கு சுமை வருது. ஆனா கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. ஆனா அது மக்கள் கையிலுக்கு போய் சேர்ந்ததுன்னா
வரைக்கும் அந்த மக்களுக்கு போற 2500 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அந்த பணம் திரும்ப அரசாங்கத்துக்கு தான் ஏதோ ஒரு வகையில ஜிஎஸ்டியா தரப்போகுது, இல்லைன்னா காசுபார்ப்பு மூலமா தரப்போகுது. இந்த பணங்கிறது வந்து ஏதோ விவசாயத்தை போயிட்டு அது அரசாங்கத்துக்கு தொடர்பே இல்லாம போயிட போதா? ஒரு பண புழக்கத்தை உருவாக்கணும். அரசாங்கம் வேணா ஒரே அரசாங்கங்கிறது ஒரு நபரு, அந்த அரசாங்கம் அந்த சுமையை ஏற்கலாம். அந்த கடன் சுமையை பகிர்ந்துக்கு போறது இந்த மக்கள் தான். அப்ப இந்த மக்களுக்கு ஒரு பண்டிகை கொடுக்கிற நிதி சுமையை வந்து எங்களுக்கு சுமையா இருக்குன்னு சொல்லி நீங்க ஒரு திட்டத்தை ரத்து பண்றதுனா என்ன அடிப்படையில் நோக்கம்? அப்ப விவசாயிகள் பொதுமக்கள் அவங்களுக்கு இலவசங்கிற பேர்ல நீங்க வந்து அடிமைப்படுத்த பாக்குறீங்களா, இல்ல அவங்க வாழ்க்கையோட விளையாடுறீங்களா? எந்த அடிப்படையில இந்த மாதிரி பதில்கள் எல்லாம் நீங்க சொல்றீங்க? மனமும் சொல்றீங்க இந்த மாதிரி பதில ஏதோ எந்த அடிப்படையில வருது? தேர்தல் காலத்துல கொடுத்தாங்க, இப்ப நாங்க கொடுக்கல அப்படின்னு சொல்ற கருத்தெல்லாம் தேர்தலுக்காக நீங்க தேர்தல் வரத்து பார்க்கலாம் அப்படின்னா மக்களை எவ்வளவு எண்ணி நகையாடுறீங்க? அப்ப வாக்குக்காக மக்களை பயன்படுத்துவீங்களா? பணத்தை அரசாங்க பணத்தை கொடுத்து வாக்கு வாங்குறதுக்கான முயற்சிகளை எடுப்பீங்களா? இதெல்லாம் ஆதாரப்பூர்வமா சட்டமன்றத்தில் பேசப்படுறதெல்லாம் தேர்தல் ஆணையம் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு? இது எந்த அடிப்படையில தேர்தல் ஆணையம் கண்காணிக்குது? ஒரு செய்தியை சட்டமன்றத்தில் சொல்லுகிற போது இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் கண்காணிக்கணும். இது உரிய முறையில கண்காணிக்கப்படணும். அரசாங்கத்தோட நிதி தேர்தல் செலவினங்களுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு ஒரு தகவலை சட்டமன்றத்தில் பரிமாறுறது வந்து எந்த அளவுக்கு ஜனநாயக கேள்வி குத்து. ஓகே 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 ஓகே